ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகம புஸ்தகத்திலே 31வது அதிகாரத்திலே 12வது வசனம். லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தர் லாபான் செய்கிற காரியங்களை கவனித்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது யாக்கோபுக்கு விரோதமாக லாபான் பல தந்திரங்களை நினைக்கிறான். அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல விதத்திலே திட்டங்களை போடுகிறான். ஆனால் கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்து லாபானின் எல்லா தந்திரங்களையும் முறியடித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, யாக்கோபு என்கிற ஒரு மனிதன் பாருங்க, வேறொரு தேசத்துக்கு வந்து விடுகிறார். தன்னுடைய மாமாவிடத்திலே வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் பணி செய்கிறார். இந்த 20 ஆண்டு காலங்களிலே 14 ஆண்டு காலமாக அவர் எந்த ஒரு சம்பளத்தையும் வாங்காமல் வேலை செய்கிறார். அதற்கு காரணமாக பாருங்க, அவர் லாபானிடத்தில் பேசுகிற பொழுது, உன்னுடைய மகளை எனக்கு மனம் முடித்து தாரும், நான் 7 வருடம் உமக்கு வேலை செய்கிறேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படி 7 வருடங்கள் வேலை செய்து முடித்தவுடனே அவருக்கு லேயாளை திருமணம் முடித்து கொடுத்தார். இவரோ ராகேலை கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஆனால் லேயாளை திருமணம் முடித்து கொடுத்தார். மறுபடியும் நான் இன்னொரு 7 வருடங்கள் வேலை செய்கிறேன், எனக்கு ராகேலை தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டதுனால மறுபடியுமாய் 7 ஆண்டுகள் வேலை செய்தார். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் லாபானிடத்திலே எந்த ஒரு சம்பளத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் வேலை செய்கிறார். 14 ஆண்டுகள் முடிந்தவுடனே அவர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் என் சுய தேசத்துக்கு போகிறேன் என்று சொல்லும் பொழுது லாபான் யாக்கோபை தடை செய்கிறார். என்ன தெரியுமா சொன்னாரு? நீ என்னோட இருந்து கொள், நான் உனக்கு சம்பளத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டால், லாபாண்டத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் பெருக ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தர் யாக்கோபின் நிமித்தமாக லாபானை ஆசீர்வதித்தார். இதை அறிந்து கொண்டதுனால லாபான் பாருங்க, யாக்கோபை போக விடவில்லை. தன்னோடே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து பாருங்க, அந்த இடத்தில் அவரோடு கூட ஒரு சம்பளம் பேசுகிறார். நான் உனக்கு சம்பளமாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த இடத்துல அவர் எழுதிரமா பேசினாங்க. அவங்க முக்கியமா சொல்ல போனா, உன்னிடத்திலே புள்ளியுள்ள குட்டிகளை நீ தனியாக பிரித்து வைத்துக்கொள், அது உனக்கு சம்பளமாக இருக்கட்டும் என்று சொன்னார். அந்தபடியாக அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? தன்னுடைய ஆடுகளை எல்லாவற்றையும் பிரித்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் பிரயாண தூரத்திலே கொண்டு போய் வைத்து விட்டார். இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய மந்தைகளை தனித்தனியாக பிரித்து வைத்துக் கொண்டார்கள். ஆனால் நடந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், லாபானிடத்திலே போடுகிற எல்லா குட்டிகளும் யாக்கோபுக்கு என்ன சம்பளமாக பேசப்பட்டதோ அந்த குட்டிகளை போட்டது. இதை அறிந்த உடனே லாபானுக்கு பொறாமை வருகிறது. என்ன செய்கிறார் தெரியுமா? சம்பளத்தை மாற்றி அமைக்கிறார். இப்பொழுது வரியுள்ள குட்டிகளை சம்பளமாக கொடுக்கிறார். இப்பொழுது ஆடுகள் வரியுள்ள குட்டிகளை போட ஆரம்பிக்கிறது. இப்பொழுது மறுபடியும் சம்பளத்தை மாற்றி அமைக்கிறார். இப்பொழுது கலப்பு நிறமான ஆடுகள் எல்லாம் உனக்கு பாருங்க சம்பளமாக இருக்கட்டும் என்று சொன்ன உடனே இப்பொழுது கலப்பு நிறமான ஆடுகள் குட்டிகளை போடுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கிட்டத்தட்ட அந்த 6 வருட காலங்களிலே லாபான் யாக்கோபுடைய சம்பளத்தை 10 முறை மாற்றி அமைத்தார். 1 முறை 2 முறை அல்ல, கிட்டத்தட்ட 10 முறை மாற்றி அமைத்தார். ஏன் மாற்றி அமைத்தார்? எப்படியாகிலும் யாக்கோபை ஏமாற்றி விட வேண்டும், யாக்கோபனுடைய பிரயாசத்தை மட்டும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆனால் தான் சுகமாக இருக்க வேண்டும், யாக்கோபு நலிந்து போக வேண்டும், குறைவுபட்டு போக வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே 10 முறை சம்பளத்தை மாற்றி அமைத்தார். அவர் எவ்வளவோ தந்திரங்கள் செய்தாலும் கூட கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். யாக்கோபை தீங்கு செய்வதற்கு லாபானை அனுமதிக்கவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அந்த இடத்திலே லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றி அமைத்தால் என்ன, யாக்கோபு அந்த இடத்திலே வெட்கப்பட்டு போகாமல் தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் செய்தார். கர்த்தர் லாபானின் தந்திரங்களை முறியடித்தார்.
லாபான் 10 முறையும் தோற்று போனதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்களை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக பிரயாசப்படலாம், எத்தனையோ காரியங்களை அதற்காக செயல்படுத்த நினைக்கலாம். ஆனால் யாக்கோபின் தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று சொன்னார். ஒருவரும் உங்களுக்கு தீங்கு செய்ய கர்த்தர் அனுமதிப்பதில்லை. அந்த இடத்துல யாக்கோபு அதைத்தான் சொன்னார். கர்த்தர் எனக்கு தீங்கு செய்யும்படிக்கு உன் தகப்பனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்லி லாபானை குறித்து தன் மனைவியிடத்தில் பேசினார். இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, யாக்கோபின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னார். உங்களை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது. ஒருவரும் உங்களுக்கு விரோதமாக தந்திரமான காரியங்களை செய்து உங்களை ஏமாற்ற முடியாது. கர்த்தர் உங்களுக்கு துணை இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனை தனக்கு துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிற பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இடத்திலே தேவதூதனானவர் இப்படித்தான் சொன்னார், உன்னிடத்திலே ஆடுகள் பொழிகிற பொழுது அது வரியுள்ள குட்டிகளையும் புள்ளியுள்ள கட்டிகளையும் கலப்பான ஆடுகளாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அந்த இடத்திலே யாக்கோபிடத்திலே இருக்கக்கூடிய ஆடுகள் எல்லா விதமான ஆடுகளும் அவரிடத்தில் இருந்தது. புள்ளியுள்ள ஆடுகளும் கலப்பான ஆடுகளும் வரியுள்ள ஆடுகளும் அவரை சேர்ந்தது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னார், லாபான் யாக்கோபை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி முயற்சித்ததுதான் காரணம். அந்த இடத்திலே வேதத்தில் வாசிக்கிற பொழுது ஆடுகள் பொழிகிற நேரங்களிலே யாக்கோபு எழுந்திரமா செய்வாராம், சில மரங்களுடைய பட்டைகளை உரித்து அந்த கால்வாயின் ஓரத்திலே போட்டு வைப்பார். அந்த இடத்தில் ஆடுகள் வந்து பொழிகிற பொழுது அது வரியுள்ள குட்டிகளை போட்டதாக வேதம் சொல்லுகிறது. இது விதமாக அந்த பாருங்க, தேவன் கொடுத்த ஒரு விசேஷித்த ஞானத்தினாலே அந்த இடத்திலே யாக்கோபு பெருக ஆரம்பித்தார். இன்றைக்கும் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தின்படி, கர்த்தர் கொடுத்திருக்கிற வெளிப்பாட்டின்படி யாக்கோபு கடினமாக உழைத்ததுனால யாக்கோபு பெருக ஆரம்பித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் யாக்கோபின் தேவன் உங்களுக்கு துணை நிற்கிற பொழுது லாபான்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. அவர்கள் எத்தனை முறை தந்திரம் செய்து உங்களை ஏமாற்ற முயற்சித்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவியாக நிற்கிறார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்கிறார். அவர்கள் செய்கிற எல்லா தந்திரங்களையும் கர்த்தர் மடங்கடிப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் கைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். யாக்கோபின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய மந்தையை பெருக செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் யாக்கோபின் தேவனாய் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு துணை நின்று ஆண்டவரை உடைய பிள்ளைகளை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி தந்திரம் செய்கிற சூழ்ச்சி செய்கிற பிள்ளையுடைய கரங்களுக்கும் விலக்கினை பாதுகாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்களை கர்த்தர் பெருக பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.